வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். கடும் எதிர்ப்பையும் மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் பரிந்துரையை ஏற்றது ஒன்றிய அமைச்சரவை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அதிபர் தேர்தலுக்கான முன்னோட்டம் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையை சிதைப்பதே நோக்கம் என்று கடும் கண்டனம். புரட்டாசியில் சுட்டெரிக்கிறது கடும் வெப்பம். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி பதிவு. ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்த பாஜகவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். ராகுலின் பாதுகாப்பை உறுதி செய்ய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் 26 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. மணப்பாறை அருகே சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்ற இளைஞரை தாக்கிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட 3 பேர் கைது. காரில் கடத்தி கொடூரமாக தாக்கியதாக புகாரில் நடவடிக்கை. எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் திட்டவட்டம். கேரளாவில் ஓணத்தையொட்டி புகழ்பெற்ற திருச்சூர் புலிக்களி நிகழ்ச்சி கோலாகலம். புலி வேடமிட்டு நடனமாடியவர்களை கண்டு ரசித்த மக்கள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஒரே நாடு ஒரே தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்கான உயர்மட்ட குழு பரிந்துரையை ஒன்றிய அமைச்சரவை ஏற்றுக் கொண்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த வேண்டுமென பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இத்திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறை சாத்தியமில்லாதது என்றும், கூட்டாட்சி முறைக்கு எதிராக அதிபர் ஆட்சி முறைக்கு அழைத்துச் செல்லும் திட்டமென்றும் விமர்சித்து வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அளித்த பரிந்துரைகள் ஏற்கப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து தரப்பினரிடமும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். One nation, one election was a thought which was announced well before the general elections of 2024. So anybody who is saying that it because of the election results have actually given us a historic mandate, and that's why we are able to take such historic decisions. And that's why there is a clear thought process that for country's growth, for meeting the aspirations of our people, for making sure that we become a developed country by 2047, whatever needs to be done will be done, and this is one of those major decisions where, as I said, sarva sammati means everybody is on board. அனைத்து தரப்பினரிடமும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்ட பிறகு 2 கட்டங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும், அது முடிந்த 100 நாட்களுக்குள் நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரையை ஒன்றிய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருப்பதை அடுத்து வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.
ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறை சாத்தியமற்றது என்றும் ஜனநாயகத்தை காக்க அவசியமான நேரங்களில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கான பாஜகவின் நடவடிக்கையே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என தெரிவித்துள்ளார். ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ये प्रैक्टिकल नहीं है और ये चलने वाला नहीं है. ये सिर्फ चुनाव जब आते कोई ना कोई कुछ मुद्दा नहीं मिल रहा उनको, ऐसी चीजें बात करने के लिए, इश्यू को डाइवर्ट करने के लिए वो बात करते हैं और इसीलिए और पूरे देश के लोग कोई मानने वाले भी नहीं हैं. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, ஒரே தேர்தலை வலுக்கட்டாயமாக திணித்தால் பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார். And we have pointed out, under the present constitution, considering the diversities of our country, considering the character of being permanent constitutional body, that is election commission, India is having multiple frequent elections, will have multiple frequent elections. So the one nation one election is not possible and practical. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை அழிப்பதுடன் ஜனநாயகத்திற்கு எதிரானது என ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி குற்றம் சாட்டியுள்ளார். பல தேர்தல்கள் நடைபெறுவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் கூட பிரச்சாரம் செய்யப்போகும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மட்டுமே பிரச்சனையாக உள்ளதென்றும் ஓவைசி விமர்சித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே கொடி, ஒரே ஆட்சி, ஒரே மொழி என்ற ஒற்றை சொல்லில் அவர்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒரு அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். அதை ஒருபோதும் இந்திய தேச மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நிராகரிப்பார்கள். ஆகவே இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாட்டில் அமெரிக்கா போல ஒரு அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த முறை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு முன்னோட்டம் பார்க்கிறார்கள். இதற்கு அடுத்து அவர்கள் மேற்கொள்ளப் போகிற நடவடிக்கை என்பது அதிபர் தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கான ஒரு சதி செயலுடைய முன்னுரை தான் இன்றைக்கு அமைச்சரவை செய்திருக்கிற முடிவு. தூத்துக்குடி மீனவர்களை தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 35 பேருக்கு இலங்கை நீதிமன்றம் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி 4 நாட்டு படகுகளில் 35 மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். புத்தளம் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை சிறையில் அடைத்தனர். சிறை காவல் முடிந்து புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 35 பேருக்கும் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்துள்ளது. அபராதத்தை கட்ட தவறினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கை தமிழ்நாடு மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 35 மீனவர்களுக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உடனடியாக இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அபராதம் மற்றும் தண்டனையை ரத்து செய்து மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க ஒன்றிய, மாநில அரசுகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், பாஜக தலைவர் ஒருவர் ராகுல் காந்தியின் பாட்டிக்கு நேர்ந்த கதிதான் அவருக்கும் நேரும் என்றும், ஷிண்டே சிவசேனாவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ராகுல் காந்தியின் நாக்கை அறுப்பவருக்கு பரிசு என்றும் மிரட்டல் விடுத்திருப்பதாக ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்திகள் மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார்.
தமது சகோதரர் ராகுல் காந்தியை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுவதும் நாளுக்கு நாள் அவருக்கு கூடி வரும் பொதுமக்களின் ஆதரவும் பலரையும் மிரளச் செய்துள்ளதன் தொடர்ச்சியாகவே இத்தகைய அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு வழங்குவதுடன் அச்சுறுத்தலுக்கும் வன்முறைக்கும் மக்களாட்சியில் இடமில்லை என்பதை ஒன்றிய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்ற முழு அழைப்பு போராட்டத்தால் பொது போக்குவரத்து முடங்கியது. புதுச்சேரியில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி மின் கட்டணத்தை உயர்த்தி அம்மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி வீட்டு உபயோகத்துக்கான மின் பயன்பாட்டில் 100 முதல் 200 யூனிட் வரையில் யூனிட்டுக்கு 4 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பெழுந்த நிலையில் மின் கட்டண உயர்வை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கடந்த 2ஆம் தேதி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதன் காரணமாக பெரும்பாலான கடைகள் மூடப்பட்ட நிலையில் பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட பொது போக்குவரத்து முடங்கியது. முழு அடைப்பு காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. டீச்சராக இருக்கேன், ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பஸ் எதுவும் வரல, எப்படி போகிறதுன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பஸ் இல்லாமல். பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், பஸ் கிடைக்கல. இங்கே நான் எங்கள் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தேன், இங்கே பஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பஸ்ஸு இங்கே இன்னும் எதுவும் வரவே இல்லை. எனக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டே தான் இருக்காங்க, வீட்டில் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 1 ஹவராக வெயிட் பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் பஸ் வர. புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினர் மின்சார கட்டணத்தை அதிகரித்ததை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் பேரணி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட 1000த்திற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு முயற்சி எடுக்கிறது. கடந்த முறை அவர்கள் முயற்சி எடுத்த பொழுது மக்கள் போராட்டத்தின் காரணமாக, எழுச்சியின் காரணமாக, அப்போது நடத்திய பந்து, அப்போது மக்கள் எல்லாம் ஒரு அணியில் நின்று போராடியதன் காரணமாக அதை கைவிட்டாங்க. இன்றைக்கி தொடர்ந்து அவங்களுக்கு மத்தியில் இருந்து அழுத்தம் கொடுத்துக்கப்பட்டு இந்த மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு வேலை செய்கிறாங்க. அதற்கு ஒரு கட்டமாக பிரைவேட்டுக்கிட்ட கொடுத்த பிறகு மின் கட்டணத்தை ஏற்றினா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவங்களே அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி மின் கட்டணத்தை ஏற்றுறாங்க. ஒரு கிலோவாட் 70 ரூபாலேருந்து 200 ரூபா மாற்றிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு இது அநியாயமான ஒரு வரி விதிப்பாக இருக்குது. வீட்டு வாடகை 2000 ரூபான்னா கரண்ட் பில் 4000 கட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. இதை கண்டித்து தான் நீங்கள் பந்த் நடத்தினோம். பந்த் காரணமாக கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டன. கடலூரிலிருந்து புதுச்சேரி வழியாக மற்ற மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. மாலை 6 மணிக்கு பிறகு முழு அடைப்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஆன்லைன் கேமிங் மீதான சிறார்களின் அடிமைத்தனத்தை தடுக்கும் விதமாக இணையதளங்களை பயன்படுத்தும் நேரம் மற்றும் செலவு கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு விரைவில் அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு அமைக்கப்பட்ட தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் கட்டுப்பாட்டு ஆணையம் மாநிலம் முழுவதும் 1.5 லட்சம் சிறார்களிடம் ஆய்வு நடத்தியது. இதில் ஏராளமான மாணாக்கர்கள் தங்கள் பெற்றோரின் செல்போன்களை பயன்படுத்தி இரவு முழுவதும் ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபடுவது வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து ஆன்லைன் விளையாட்டு அடிமைத்தனத்தை கட்டுப்படுத்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி நாள் ஒன்றுக்கு 4 மணி நேரத்திற்கு மேல் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு அமர்வும் 2 மணி நேரம் வரை மட்டுமே இருக்கும். குறிப்பாக நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலம் விளையாட முற்றிலும் தடை விதிக்கப்பட இருக்கிறது. அதேபோல நாள் ஒன்றுக்கு இணையதளத்தில் 5000 ரூபாயும் மாதம் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வரை மட்டுமே டெபாசிட் செய்ய பயனர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. மேலும் ஆன்லைன் விளையாட்டு தளங்களில் பதிவு செய்வதற்கு ஆதார் சரிபார்ப்பை கட்டாயமாக்கவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துணை முதல்வர் பதவி குறித்து முதலமைச்சர்தான் முடிவெடுப்பார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என திமுக நிர்வாகிகள் அவ்வப்போது தெரிவித்து வருகின்றனர். திமுக முப்பெரும் விழாவை தொடர்ந்து இன்று துணை முதல்வர் அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல் பரவியது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் பதவி குறித்து முதலமைச்சர்தான் முடிவெடுப்பார் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவித்தாங்க. பட் எதாக இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு.
தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேல் வெயிலின் தாக்கம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழ்நாட்டில் கோடை வெயில் முடிந்ததும் வழக்கத்திற்கு மாறாக செப்டம்பரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் வீட்டிற்குள் பொதுமக்கள் முடங்கி கிடக்கும் சூழலில் சாலையில் பயணிப்போர் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். அந்த வகையில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.54 ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. அதனைத் தொடர்ந்து மதுரை மாநகரத்தில் 104 டிகிரி, பாளையங்கோட்டையில் 103 டிகிரி, கரூர், பரமுத்தி, பரங்கிப்பேட்டை, தஞ்சை, அதிராம்பட்டினம் மற்றும் திருச்சியில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அனல் காற்றினால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சீசனில் இவ்வளோ வெயில் அடிக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. அளவுக்கு மீறியான வெயில், அதனால் வெப்பத்து நிலை அதிகமாக இருக்கனால உடம்பு ஹீட் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் அப்படி ஒன்றும் தெரியலை. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இனி வர்ற காலத்தில் எப்படி இருக்குமோங்கிறது பயமாக இருக்குது. இது சரி கட்டணும்னா நம்ம மரம் தான் வளர்க்கணும், வேறு வழி இல்லை. மரம் வளர்ப்போம், வெயிலை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். அக்னி நட்சத்திரத்தில் வெயில் அதிகமாக இருக்க கண்டிருக்கோம். இந்த டயத்தில் காற்றடி காலங்கள் தான், ஆடி இந்த மாதிரி டயத்தில் காற்றடி காலங்கள் தான். காற்றுன்றது சுத்தமாக இல்லை, ஃபுல்லாமே வெப்பநிலை அதிகமாக இருக்குது. ஏதோ மனித உயிர் வாழ்றதுக்காண்டி நாங்களாம் இதை கொடுத்து தான் வாழ்ந்துக்கு இருக்கோம். ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், குழந்தைகளாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மேலும் சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வழக்கத்திற்கு மாறாக வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் கொளுத்தும் கோடை வெயிலுக்கு இணையான வெப்பம் செப்டம்பரிலும் சுட்டரித்து வருகிறது. குறிப்பாக மதுரை, சென்னை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பம் வரலாறு காணாத உச்சபட்ச அளவை தொட்டுள்ளது, மக்களை தவிக்க வைத்துள்ளது. இந்நிலையில் மேற்கு திசையிலிருந்து வீசும் தரைக்காற்று வெப்பமாக இருப்பதன் காரணமாகவே வெயில் சுட்டரிப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் குறையும் என்று அவர் கூறியுள்ளார். தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை கடலோர மாவட்டங்கள், ஸோ இந்த வெப்பமானது எல்லா இடங்களிலுமே மழைன்றது எங்கேயுமே இல்லை. பொதுவாக சொல்ல போனால் ஈவன் வால்பாறை, நீலகிரி பகுதியில் கூட எங்கேயுமே மழை இல்லாத தன்மையை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த சில நாட்களுக்கும் இது தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேபி 20ஆம் தேதிக்கு அப்புறம் வட தமிழகத்தில் ஆங்காங்கே ஏதாவது ஒரு சில மடங்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். பட் அதை பொறுத்த வரைக்கும் இதே ட்ரெண்ட். ஸோ இன்றைக்கி என்ன வெப்பம், இன்றைக்கும் அதே மாதிரி அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கடும் வெப்பம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அது முடியும் போது நல்ல மழை கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு செப்டம்பர் எண்டிலே மேபி 25ஆம் தேதிக்கு மேலேயே பார்த்திங்கன்னா வெப்பசலன மழை நல்ல ஒரு வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெளிவுபடுத்தியுள்ளார். உத்தராகண்ட் மாநில நிலச்சரிவிலிருந்து மீட்கப்பட்டு ரயிலில் சென்னை வந்த 13 தமிழர்களையும் அமைச்சர்கள் மலர் கொடுத்து வரவேற்றதுடன் வாகனம் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். சிதம்பரத்தை சேர்ந்த 30 யாத்ரிகர்கள் உத்தராகண்ட் மாநிலம் ஆதி கைலாஷ் கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிய போது தாவாகட் என்ற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சிக்கிக் கொண்டனர். இந்த தகவலை அடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கை மேற்கொண்டதில் 30 பேரும் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மலைப்பகுதியிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதில் முதற்கட்டமாக செவ்வாயன்று 17 பேர் விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் மீதமுள்ள 13 பேர் ரயில் மூலம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். அப்போது அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வி. கணேசன் மற்றும் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் 13 பேருக்கு மலர்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்து பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் துரித நடவடிக்கை மேற்கொண்டதன் அடிப்படையில் மலைப்பகுதியில் சிக்கியிருந்த யாத்ரிகர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். நேரடியாக சென்று அவர்களை அழைத்து மரியாதை செய்து கௌரவப்படுத்தி இல்லம் வரையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய உத்தரவு. அதை நிறைவேற்றதான் இங்கே வந்திருக்கிறோம். அனைவரையும் பார்த்தோம், நலம் விசாரித்தோம். நல்ல முறையில் பாதுகாப்பான முறையில் நாங்கள் வந்து சேர்ந்தோம் என்ற மகிழ்ச்சியை அவர்களும் சொன்னார்கள். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியிலேயே 10 நாட்கள் சிக்கி தவித்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்றும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு மூலம் தான் நாங்கள் இப்படி வந்ததே, இல்லைன்னா இன்னும் 10 நாள் அங்கேயே இருந்திருப்போம். நாங்கள்
அவங்களோட ஹெல்ப்னால தான் நாங்கள் இங்கே தார்ச்சுலாக்கே வந்தோம். அந்த மலையிலேருந்து ரொம்ப நன்றி, எல்லாரோட சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க இல்லைன்னா நாங்கள் இன்னும் 10 நாள் அங்கே தான் இருந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க, நிறைய நன்றிங்க. ஸ்டாலினுக்கும் பன்னீர்செல்வம் ரொம்ப நன்றி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து யாத்ரீகர்கள் 13 பேரும் அரசு தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடம் பிடித்துள்ளதாகவும் தனிநபர் சராசரி வருமானத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் சராசரி வருமானம் குறித்த பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 1991ஆம் ஆண்டு இந்தியாவில் தாராளமய பொருளாதார கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சியடைந்து முன்னணியில் உள்ளன. ஆனால் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களின் பொருளாதார நிலை கடுமையான சரிவை சந்தித்துள்ளது. மேற்கு மாநிலங்களில் மராட்டியமும் குஜராத்தும் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சியை கண்டுள்ளன. வட இந்தியாவில் டெல்லி மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களின் பொருளாதார நிலை மட்டுமே சிறப்பாக உள்ளது. 1960 மற்றும் 70களில் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது சிறப்பாக இருந்த பஞ்சாபின் பொருளாதார நிலை அதன் பிறகு தொடர்ச்சியான பின்னடைவை சந்தித்து வருகிறது. இந்தியாவின் கிழக்கு பகுதி மாநிலங்களின் பொருளாதார நிலை தொடர்ந்து கவலை அளிக்கக்கூடிய வகையில் உள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 1960ஆம் ஆண்டு தனிநபர் சராசரி வருமானத்தில் 3வது மாநிலமாக இருந்த மேற்கு வங்கம் 14வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் ஒடிசா மாநிலங்கள் மிக குறைவான அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்கள் தொடர்ந்து பின்தங்கியே காணப்படுகின்றன. இந்திய அளவில் தலைநகர் டெல்லியில் தனிநபர் வருமானம் 200%க்கும் அதிகமாக உள்ளது. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களின் தனிநபர் வருமானம் 150%க்கு மேல் உள்ளன. வட இந்தியாவில் ஹரியானா மட்டுமே தனிநபர் வருமானத்தில் 150%க்கும் அதிகமாக உள்ளது. பிற மாநிலங்கள் அனைத்திலும் தனிநபர் வருமானம் 150%க்கும் குறைவாகவே உள்ளது. மேற்கு வங்கம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், அசாம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தனிநபர் வருமானம் 100%க்கும் குறைவாகவே உள்ளது. 2023-24 நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13.3%துடன் மராட்டியம் முதலிடத்திலும் 8.9%துடன் தமிழ்நாடு 2ஆம் இடத்திலும் உள்ளன. உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத் மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. ஒட்டுமொத்தமாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென்னிந்திய மாநிலங்கள் மட்டுமே 30% அளவுக்கான பங்களிப்பை வழங்குவதாகவும் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது SP வேலுமணி தனக்கு நெருக்கமானவர்களுக்கு முறைகேடாக டெண்டர் ஒதுக்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. SP வேலுமணி மீதான இந்த புகார் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதில் கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் டெண்டர் ஒதுக்கியதில் 26,61,00,000 ரூபாய் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால், சாலை சீரமைப்பு, நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு டெண்டர் ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. SP வேலுமணியின் முறைகேடுகளுக்கு உதவியதாக மாநகராட்சி அதிகாரிகள் 10 பேர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த பட்டியலில் சென்னை மாநகராட்சி முன்னாள் தலைமை பொறியாளர் நந்தகுமார் பெயரும் இடம்பெற்றுள்ளது. மேலும் SP வேலுமணி அமைச்சராக இருந்தபோது அதிமுக நிர்வாகி சந்திரசேகர் என்பவரே டெண்டர்களை முடிவு செய்ததாகவும் KCP என்ஜினியரிங் என்ற நிறுவனம் நடத்தி வரும் சந்திரசேகர் வேலுமணி இல்லத்திலிருந்து டெண்டர்களை ஒதுக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் சந்திரயான் 4 திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்த விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்தது. இத்திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து சந்திரயான் 4, ககன்யான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் வேலைகளில் இஸ்ரோ தீவிரம் காட்டி வருகிறது. இதனிடையே டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் இஸ்ரோவில் பல்வேறு விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிலவிலிருந்து மண், பாறை எடுத்து வரும் சந்திரயான் 4 திட்டத்தை 2104 கோடி
கோடி செலவில் செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. விண்வெளி வீரர்களை நிலவுக்கு அனுப்பும் திட்டத்தை சந்திரயான் 4 மூலம் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டு வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய 1236 கோடி ஒதுக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 20,139 கோடி செலவில் விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்கவும் ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலையொட்டி மகளிருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட 7 முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அக்டோபர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் 7 முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி அமைந்தால் 18 வயதிற்கு மேற்பட்ட மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் 500 ரூபாய் விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும் கார்கே உறுதியளித்தார். एक तो महिलाओं को शक्ति हर महीने 2000 रुपए देने का हम वायदा कर रहे हैं और 2000 रुपए देकर हम रहेंगे. हमारी सरकार आने के बाद 500 रुपए गैस सिलेंडर के लिए हम देंगे और मोदी जी की सरकार बढ़ाते जाती है लेकिन हम उसको घटाते जाएंगे. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கார்கே தெரிவித்தார். போதையற்ற ஹரியானா மாநிலம் உருவாக்கப்படும் என்றும் 2 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் 25 லட்சம் ரூபாய் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்றும் கார்கே தெரிவித்தார். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயத்திற்கான சட்ட அங்கீகாரம் அளிக்கப்படும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியது அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. விஜயின் இந்த செயலுக்கு அரசியல் தலைவர்கள் தெரிவித்த ஆதரவும் எதிர்ப்பையும் தற்போது பார்க்கலாம். விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. சமூக நீதி பார்வையோடு அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிப்பதுடன் மிகுந்த நம்பிக்கையையும் அளிக்கிறது. பெரியார் அரசியல் என்பது திமுக, அதிமுக என்கிற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானதல்ல. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவருக்குமானது. சமத்துவத்தை நாடும் அனைவருக்குமானது. அந்த புரிதல் அன்பு இளவல் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருப்பதை அறிந்து உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். பெரியார் என்று சொன்னாலே அவர்களுக்கு பிடிக்காது. RN ரவி அவர்கள் சட்டமன்றத்தில் பெரியார் என்கிற சொல்லையே நான் உச்சரிக்க மாட்டேன் என்று வெளியேறியவர். அந்த அளவுக்கு பெரியார் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. ஆகவே பாஜகவினர் RSS அமைப்புகளை சார்ந்தவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி, பெரியாரை மீறி, பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படி தான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும், இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா. சாயலை சாயமாக பூசிக்கொண்டார் இப்பவே. அதுக்கப்புறமா தான் சாயம் வெளுக்குதா இல்லைன்னா வேற சாயத்தை பூசிக்கிறாரா என்பது எங்களுக்கு தான் தெரியும். மேக்கப் இப்பவே எப்படி எடுபடும்? தம்பி அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பேசாமல் அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்ணுறாரு. அவருக்காக நீங்கள் மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் எதுக்கு இதை போடுறாங்க. அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும். ஐயா பெரியாருக்கு மாலை இட்டிங்களா வரவேற்கணும். அதை போலவே
எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும், தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும், தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போற்றணும், எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போற்றணும். ஏன் பெரியார் இன்றும் தேவையில்ல? அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாது பாருங்க பெரியாருக்கு. நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியார மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாத உதாரணம் தான் விஜய் அவர்கள் இந்த மாலையை தூக்கிட்டு போனது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.